வணக்கம் நண்பர்களே. கார்த்திகை மாதத்துல சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். கார்த்திகை மாதம் சொன்னாவே ஒரு ஈடில்லாத தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான். இயல்பாகவே எல்லா மாதங்களிலும் தெய்வ ஆற்றல்ங்கிறது நிறைஞ்சுதான் இருக்கும். ஆனால் இந்த கார்த்திகை மாதங்களில் எல்லா தெய்வங்களுக்குமே ரெட்டிப்பு சக்தி ரெட்டிப்பு பலன்கிறது ஏற்படுத்தி தரக்கூடிய மாதம். இந்த நேரத்தில் நாம் ஆலய வழிபாடு செய்கிறது, தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்கிறது நமக்கு அதிகப்படியான பலனை ஏற்படுத்தி தருங்கிறதா உண்மை. அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்கள் விடியற்கால வேளையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நீராடி வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படி ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி தரும். ஏன்னா இந்த நேரங்களில் இந்த காலங்களில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் குளிச்சுட்டு நீங்கள் பூஜையை மேற்கொள்கிறதும் புண்ணிய நதிகளில் நீராடின பலனையும் புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வந்த பலனையும் ஏற்படுத்தி தரும். இப்படிப்பட்ட இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நாட்களில் நீங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு எந்த வகையில் கிடச்சிருக்குது, எந்த மாதிரி வகையில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குது, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே சிம்ம ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிங்க மாதிரியான அமைப்பு தாங்க. உங்கள் ராசி அதிபதியே சூரிய பகவான் தான். பெரும்பாலுமே சூரிய பகவானோட இயக்கம் தான் மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே அடிப்படைன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட முதன்மையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு. ஈடு இல்லாத சக்தி நிறைந்திருக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களே சொல்லலாம். காலச்சக்கரத்தில் 5வது ராசி இந்த சிம்ம ராசி. பெரும்பாலுமே இது இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சர ராசி. சிம்ம ராசி அன்பர்கள் உடல் அமைப்பாக இருந்தாலும் சரி, இவங்க நட உட பாவனையாக இருக்கட்டும் ஒரு கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க. பெரும்பாலுமே இவங்களுடைய கண்களுக்கு ஒரு தனி அழகு இருக்குன்னு சொல்லலாம். இவங்க பேசுகிறப்ப கண்ணையும் கையும் அசைக்காமல் மட்டும் இருக்க மாட்டாங்க. முன்கோபம் அதிகனாலுமே அனாவசியமாலும் கோபப்பட மாட்டாங்க. கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ குணமும் கூடவே அங்கே இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் அழகான கண்ணுக்கு சொந்தக்காரங்க. கண் மூலமாகவே 1000 கதையை பேசி முடிச்சிருவாங்க. பெரும்பாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க முன்னோர் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை முழுவதும் முன்னோர் வழிபாடு இவங்களுக்கு அவசியமாக தேவைப்படும். எந்த அளவுக்கு முன்னோரை நினச்சி வழிபாடு செய்கிறாங்களோ, ஜோதி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம் மேன்மையான பலன் கிடைக்குங்கிறதா உண்மை. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க. ஏன்னா கோபம் வந்துட்டா மனசில் என்ன இருக்குங்கிறலாம் வச்சுக்க மாட்டாங்க. அதாவது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க. மனசில் என்ன இருக்குதோ அதை வெளிப்படையாக சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். உக்காந்த இடத்துல இருந்து எல்லாரையும் ஆட்ட வைக்கக்கூடிய ஒரு அஞ்சாம் நெஞ்சம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான். சூதுவாதெல்லாம் பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் எல்லாருமே நம்பி ஏமாந்து போகிறத மட்டும் செய்வாங்க. இவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் உங்கள் முகத்துக்கு நேராக உங்களை பரிகாசம் செய்யக்கூடியவங்களை கூட நீங்கள் நம்பலாம். ஆனால் உங்களை புகழ்ந்து பேசக்கூடியவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஒரு அடி தள்ளி தான் நிற்கணும். புகழ்ந்து பேசிட்டா நீங்கள் சில சமயங்களில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. இதனால் நீங்கள் கவனம் எடுத்துக்க பாருங்கள். அதே மாதிரி சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்தணும். குடும்ப நிலையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் கண்டு வந்திருந்தாலும் சரி, உங்களுடைய சிறப்பான திறமை குணத்தால் நீங்கள் எதையுமே தாண்டி சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவங்க தான் நீங்கள். குடும்ப நிலையும் அப்படி தான், குழந்தைகளோட நிலையும் அப்படி தான். சின்ன வயசுலேருந்தே குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், குழந்தைகளுக்காக இருக்கட்டும், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே சொல்லி தான் வளர்ப்பீங்க. இதனால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மேன்மையை தான் ஏற்படுத்துவாங்க. குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக தான் இருக்கும். இது வரைக்குமே பல பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறது உண்மைதான். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு மனஸ்தாபங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான். பெரும்பாலும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை கூட பெரும்பாலும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினாலும் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது உண்மை. கடன் வாங்கினா அது சரியாக செலுத்த முடியாது. பெரிய கடன் எல்லாம் கூட அடைச்சிடுவீங்க. அந்த சின்ன சின்ன கடனை மட்டும் உங்களால் அடைக்க முடியாது. அதனால் எப்போதுமே கடன் வாங்காதீங்க. கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க. சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்துங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் மேலான பலனை ஏற்படுத்தி தரும். வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படும்னா இந்த மாதிரி விஷயந்தான். அதே மாதிரி குழப்பமே இல்லாமல் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்கிறதா. உங்களுடைய பெரியவர்கள் மூத்தோர்களை சரியான குலதெய்வம் எதுங்கிறத தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபட தொடங்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் மேலான பலன் கண்டிப்பாக ஏற்படும். தொழிலும் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பிரச்சனையாகவே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து பல சிக்கல்கள், பல அவமானங்கள், பல கஷ்டங்கள் நீங்கள் படுறீங்கன்னா
நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு தானம் செய்கிறதும், அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு, பார்வை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். திருநங்கைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். எந்த அளவுக்கு நீங்கள் தர்ம காரியங்களை பாக்கிய பலனை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். இயல்பாக ஒரு கடின உழைப்பு கஞ்சாதவங்க நீங்கள், உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் காரிய சித்திங்கிறது உண்டாக போகுது. தினந்தோறுமே வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்தால் வில்வ இலையால் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றில மாலை சாத்தி வழிபாடு செஞ்சிங்கனாலும் நன்மைங்கிறது கிடைக்கும். பண வரவை பொறுத்த வரைக்குமே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது. மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு துணிச்சலோடு நீங்கள் கிளம்புறங்க போகிறீங்க. தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் தான். அதே மாதிரி வாகன மாற்றம் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படலாம். வாகனத்தில் பழுது ஏற்பட்டிருந்தா வாகனத்தை சரி செய்யக்கூடிய யோகம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப நிலையிலுமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கி மனஸ்தாபங்கள் எல்லாமே மறைஞ்சி இனி சுமூகமான நிலைமை நீடிக்குங்கிறதா உண்மை. அதே மாதிரி இந்த நேரம் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி மன உறுதியோடு செயல்படுங்க. கணவன் மனைவி கூடிய அந்யோன்னு சிறப்பாக இருக்குது. வெளிவட்டாரத்தில் நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதை எல்லாமே கூடி வரும். வேலையில் கூட ஒரு சக ஊழியர்கள் நல்ல நிலைமையில் நல்ல சூழ்நிலையில் இருந்திருக்க மாட்டாங்க. பல பிரச்சனை பல கஷ்டங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இனி சூழ்நிலை அப்படியே மாறப்போகுது. இறுக்கமாக இருந்த சூழ்நிலை மாறி இனி சகஜமாக மாறக்கூடிய சூழ்நிலை தான். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் லாபம் இந்த நேரம் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். கடினமாக உழைச்சிங்கன்னா அதற்கேற்ற பலனை நிச்சயம் உங்களால் பெற முடியும்னு சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். கொஞ்சம் ஆர்வமாக செயல்படுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சுறுசுறுப்பு தேவைப்படுது. அதே மாதிரி மாணவர்கள் இந்த நேரம் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய நேரம். தொடர்ந்து நீங்கள் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறதை விட்டுட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்துனீங்கன்னா பலருடைய பாராட்டு நல்ல மதிப்பெண் பெற முடியும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்குது. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே வேலைச்சுமே அதிகமாக இருந்தாலும் சிறப்பான பலன் உங்களால் இந்த நேரம் பெற முடியும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளியிடங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் மேலிடத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக இனி நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன். வீடு மனம் வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புத்திரர் வழியிலே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பிள்ளைகள் ரீதியாக ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம், மனக்கவலை எல்லாமே நீங்க போகுது. மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இந்த நேரம் பிறந்திருக்கிறதால எல்லா வகையிலும் நீங்கள் தர்ம காரியங்கள் ஈடுபட போறீங்க. பாக்கிய பலன் அதிகரிக்கிறதால இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பான பலன் உங்களால் பெற முடியும். அதே மாதிரி ஒரு தோற்றத்தில் ஒரு புதிய பொலிவுங்கிறது பெற போறீங்க. சுற்று வட்டாரத்தில் பெயர் புகழ் இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க வரப்போகுது. குடும்ப நிலையிலுமே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம், கணவன் மனைவி சண்டை எல்லாமே தீரக்கூடிய நேரம். ஒரு அன்பு பாசங்கிறது அதிகரிக்கும். இதனால தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு பெரிய முதலீடு செய்கிறதா இருந்தால் இந்த நேரம் கவனமாக இருக்க பாருங்கள். பண விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் ஏமாற வாய்ப்பு இருக்குது. அதனால எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய அவசியம். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நண்பர் உறவினர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய நடவடிக்கை உங்கள் மனசுக்கு சரியில்லைங்கிற பட்சத்தில் அவங்கள விட்டு விலகிறதா நல்லது. அரசு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு புதிய அங்கீகாரம், பொறுப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். வாகன வசதி உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அரசாங்க ரீதியாக நல்ல மாற்றத்தை பெற முடியும். நீங்கள் செயல்படுத்தக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலுமே இந்த நேரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பல வழிகளில் தன வருமானத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் முயற்சி ஒன்று மட்டும்தான். மனோ தைரியமும் சிறப்பாக இருக்கிறதால தொடர்ந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலும் கிடைக்கிறதால நல்ல மாற்றத்தை உணர முடியும். தந்தை மூலமாகவும் பல உதவிகள் இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் நீங்கள் ரொம்ப கவனமாக படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். விளையாட்டுத்தனத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க பாருங்கள். முழு கவனம் படிப்பில் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான அடித்தளம் கிடைக்குங்கிறதா உண்மை. அரசு சம்மந்தப்பட்ட ரீதியாக சிறப்பான பலன் உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாக்கு வன்மை சிறப்பாக இருக்குது. புதிய வீடு மனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல குணம் இருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி சிறப்பாடியும். உத்திரம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த நேரம் அபாரமான வளர்ச்சி இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்பட போகுது. பொருளாதார நிலைய சிறப்பு தான். வங்கி கணக்கில் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். திருமண விஷயம், காதல் விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி.
புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம், மன மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு சொத்து வாங்குறது, வீட்டு மனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அரசு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். அரசிடமிருந்து கூட நல்ல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து குடும்பத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. சுற்று வட்டாரத்தில் உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த வீண் சண்டை சித்திரவு எல்லாமே நீங்கும். இருந்தாலுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. வீணாகவே நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் தலையிட வேண்டாம். மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் நுழையிறத தவிர்த்துட்டாவே உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் தான். வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதால குடும்ப நிலையில் இனி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.